ஸோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் மிட்நைட் மோட்டல் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ இந்த கேமோட கேம் ப்ளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த கேம் பற்றி எனக்கும் முழுசாக தெரியாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஓகே ஓகே, மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. நான் மேல் கொடுத்துட்டேன். ஓகே, வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ். ஆமாம், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, ஒரு கார் ஒன்று காமிக்கிறாங்க. ப்ளூ கலரில் இருக்குது காரு. ஓகே, கார் வந்து வந்துட்டுருக்கு. இதோ மோட்டல் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, கார் வந்து மோட்டல் பக்கமாக திரும்பிருச்சு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, அந்த கார் நின்றதோட சரி. ஓகே ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீ ரிசப்ஷனுக்கு போயிட்டு செக்இன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செக்இன் பண்ணணுன்னா ஹோட்டலுக்கு போய் சேர போகிறோங்க இப்போ நம்ம. ஓகே, ஜம்ஸ்கேர் வருமாமா, அதனால் அலர்ட்டாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓப்பன் ஓப்பன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இவங்ககிட்ட பேசுவோம். ஏடா பேச மாட்டேங்கிறான். ஓகேங்க. ஓகே, இப்போ மோட்டல் ரிசப்ஷன் சொல்கிறான். நீங்கள் வந்து இந்த மோட்டலுக்கு வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறான். அப்புறம் நாம் வந்து சொல்கிறோம், ஓகே நான் ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூம் நம்பர் 6 அதுதான் உங்கள் கீ, அந்த கீ எடுத்துகிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஓகே, கீ எடுத்துட்டேன். ஓகேங்க, நம்மளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு கார் பக்கத்தில் நம்ம லக்கேஜ் இருக்குது, அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு போக சொல்கிறாங்க. ஓகே, லக்கேஜ் எடுத்துட்டேன். ஓகேங்க, இப்போ நம்ம ரூம் நம்பர் 6, இது 5A, இது 4, இது 5A. ஓகே, இதுதான் 6. ஆமாங்க, கீ கையில் எடுத்துட்டேன், ரூமையும் திறந்துட்டேன். ஓகே ஓகே, நம்ம லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு மேலே ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க, வைக்க சொல்கிறாங்க. ஓகேங்க, நான் என் லக்கேஜ் பெட்டு மேலே வச்சுட்டேன். இப்போ நம்ம சொல்கிறோம், பரவாயில்லையே இந்த ரூம் வந்து ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹீட்ரு ஆன் பண்ண போகிறோம், ஏன்னா நமக்கு ரொம்பவே குளிர் இருக்கிறதுனால. ஓகே, ஹீட்ரு ஆன் பண்ணிட்டேன். கதவு சாத்தலாமா? ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஹீட்ரு ஆன் பண்ணதே அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு பசிக்குது, கொஞ்சம் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால் சென்டருக்கு கால் பண்ணி பீஸா கேட்க போகிறோங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம், எனக்கு வந்து நான் வந்து 3 பீஸா ஆர்டர் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பீஸா டெலிவரி என்ன சொல்கிறான்னா, ஓகே சார், நான் உங்களுக்கு 3 பீஸாவும் கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் கேஷுன்னு நம்ம சொல்கிறோம். டெலிவரிக்காரன் என்ன சொல்கிறான்னா, ஓகே சார், நான் வந்து கேஷை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே அப்படின்னு அவன் சொல்லியிருக்காங்க. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து கேஷை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, காசு வச்சுட்டேன். இப்போ பீஸாக்காரன் வந்தானா காசு அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். ஓகே, மோட்டல் கெஸ்ட்டா? ஏய், நீ யார் அப்படின்னு கேட்குறான். நம்ம வந்து சொல்கிறோம், சார் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு மிஸ்டேக்காக வந்துட்டீங்க போல், இது வந்து ரூம் நம்பர் 6 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இவன் என்ன சொல்கிறேன்னா, ஓ ஆமாம், டெரிபிள் சாரி, அதாவது என் மேலே தான் தப்பு, சாரி சார், நான் இந்த ரூமுக்கு வரல, நான் வேறு ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்க, கிளம்பிட்டான். ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம், ஜம்ஸ்கேரா? ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம், அவன் வந்து என்னை பயம்புறுத்திட்டான், நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே
அவன் வந்து அதாவது அந்த கதவு திறந்தால அவன் வந்துட்டு வந்து எனக்கு சின்ன ஹார்ட் அட்டாக்கே குடுத்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்க. ரூமு பாருங்களேன் வித்தியாசமா இருக்கு. பார்த்தீங்களாங்க? இங்க பாருங்க. இங்க டேப்பு ஏதோ வச்சிருக்காங்க. ஓகே. யாரோ கதவு தொறந்த மாரி சத்தம் வந்தது. ஓகே. பீஸா டெலிவரி சர்வீஸா? ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, "சார் உங்க பீஸா எடுத்துக்கோங்க இந்தாங்க" அப்படின்னு குடுக்குறான். ஓகே. நாம வந்துட்டு தேங்க் யூ சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்க. குடுத்துட்டு போயிட்டான். க்ளோஸ் பண்ணிருவோம். ஸோ பீஸா ஏதோ இங்க இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. என்ன எடுத்து சாப்பிடணுமா அப்ப? ஓகே. நான் வந்துட்டு இந்த பிளேஸ வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேடா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனால இந்த பெட்ட செக் பண்ணணுமாங்க இப்ப நம்ப. ஏன்னா பெட்ல தான் உட்காந்து இப்ப நம்ம சாப்பிட போறோம். ஓகே. ஏய்! ஏய்! ஏங்க கரப்பான்பூச்சிங்க. இது எப்புட்றா இங்க வந்தது? ஏங்க பெருசா இருக்குதுங்க. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, ரிசப்ஷனுக்கு போயிட்டு பக் ஸ்ப்ரே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகேங்க. ரிசப்ஷனுக்கு போயிட்டு பக் ஸ்ப்ரே வாங்கிட்டு வரணுமாமா? எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியல. இந்த ஹோட்டல்ல எப்படி இந்த கரப்பான்பூச்சி வந்ததுன்னு தெரியலங்க. ஓகே. ஓகே. பக் ஸ்ப்ரே கேட்கலாம். சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக் ஸ்ப்ரே வேணும். ஏன்னா என் பெட்டு ஃபுல்லாவே காக்ரோச்சா இருக்குது அப்படின்னு சொல்றோம். நான் வந்து ரூம் நம்பர் 6ல தான் இருக்கிறேன். அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறமா இவன் சொல்றான் பக் ஸ்ப்ரேவா? ஓகே சார். நாங்க உங்களுக்கு பக் ஸ்ப்ரே குடுக்குறோம். காக்ரோச்சஸ் வந்ததுக்கு சாரி சார். நாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி பண்ணி தரோம். ஏன்னா அது ரொம்ப பழைய பிளேஸ்னால அது கொஞ்சம் அப்படித்தான் சார் இருக்கும் அப்படிங்கிறான். சாதாரணமா சொல்றான் பாருங்களேன். நாமளும் சரி சார் குடுத்துருங்க அது பக் ஸ்ப்ரேவ நான் போயிட்டு அத அடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே. பக் ஸ்ப்ரே குடுத்துட்டான். இப்ப நான் போயிட்டு காக்ரோச்சஸ் போயிட்டு கிளியர் பண்ண போறேங்க. ஓகே. இந்த கேமரா எதுக்கு இப்படி ஷேக் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. அங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மோட்டல் கட்டியிருக்கிறான். ஆனா காக்ரோச் இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. ஓகே. பக் ஸ்ப்ரே கையில எடுத்துட்டு இது வந்து ஸ்ப்ரே பண்ண போறோங்க. ஓகேங்க. நான் எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஓகே. இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நம்ம சொல்றோம், ஹோப்ஃபுல்லா இப்போ வந்து காக்ரோச்சஸ் எதுவும் வராதுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் நம்ப. இப்ப இந்த பீஸாவ எடுத்து சாப்பிடணும் போல. அட என்னடா இது ஜம்ப் ஸ்கேர் 1. ஓ! யூ ஆர் பி கிட்டிங் மீ. நம்ம வந்து சொல்றோம், ச்சே நீங்க வந்து இந்த மாரி தான் என்னைய கிட்டிங் பண்ணீங்களா? அதாவது இப்படி தான் விளையாடுவீங்களா? ஹோட்டல் கூட ஒழுங்கா கட்டியிருக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஓகேங்க. ஏதோ மேல போற மாரி ஒரு மார்க் காமிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்துட்டு மேல வந்து ரொம்ப சத்தம் கேட்குதுங்க இப்ப எனக்கு. ஓகே. இந்த மாரிலாம் ஏதோ பார்ட்டி நடக்கிற மாரி சத்தம் வருதுங்க. ஏங்க அது சிகப்பு சட்டைங்க. நம்ம வந்து சொல்றோம் அவன் வந்து சொல்றான், "ஏய் உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்குறான். நம்ம வந்து சொல்றோம், ம் "நீ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது மியூசிக்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைப்பியா?" அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா எனக்கு அது ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அந்த நெய்பர் என்ன சொல்றான்னா, ஓகே நான் வந்து கம்மி பண்ணிடுறேன்" அப்படின்ட்டு கதவ சாத்திட்டாங்க கப்புன்னு. நாம சொல்றோம், "ஓகே. இப்ப கொஞ்சமாவது இப்ப வந்து கொஞ்சம் இடம் அமைதியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்" அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. இத நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, காஷன் அப்படின்னு போட்டிருக்குது. என்னன்னு எனக்கும் தெரியல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, வாங்க இப்ப நம்ம டிவி பார்த்துக்கிட்டே சில் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ரூமுக்கு வந்து ரூம் நம்பர் 6 கதவ க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப டிவி ஆன் பண்ணணுமா இப்ப? ஓகே. வாட்ச் டிவின்னு குடுத்துருக்காங்க. நான் குடுத்துட்டேன். ஏய் யார்றா அவன்? ஓகே. பூனை. ஏய்
ஓகே, எதுவும் மீம்ஸ் மாதிரி வருதுங்க. இதுதான் நம்ம டிவியை பார்க்குறது போல். ஏங்க திடீர்னு கரண்ட்டு கட் ஆயிருச்சு. இப்போ நம்ம சொல்கிறோம், ச்சே கரண்ட்டு போயிருச்சு, என்ன ஹோட்டல் தான் இருக்கும் கட்டியிருக்கானுங்களோ அப்படின்னு நம்ம வந்துட்டு புலம்புறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் போய்ட்டு நோட்டிஃபை பண்ண போகிறோம், அதாவது சொல்ல போகிறோம். ஏன்டா காக்ரோச் வருது, என்னென்னமோ வருது, கரண்ட்டு கூட இல்லையாடா உன்னோட இதில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொடிநடையாக ரிசப்ஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். யாருங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். இதோட சொல்கிறோம், கேட்குறான், ஹலோ சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறான். வெக்கமே இல்லாமல் கேட்குறான் பாருங்களேன். நாம்ளும் சொல்கிறோம், சார் என் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சடன்லி வந்து பவர் கட் ஆயிடுச்சு ரூம் நம்பர் 6ல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு இவன் சொல்கிறான், ஓ சார் இருங்க நான் கொஞ்சம் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஏதோ அங்கே பாருங்க, அங்கே போயிட்டு ஏதோ பார்க்குறாங்க. ஓகே, ரிசப்ஷன்லேயும் கரண்ட் இல்லையா, இல்லை இப்படி தான் இருந்ததா? ஆமாங்க, ரிசப்ஷன்லேயும் கரண்ட் இல்லாமல் தான் இருந்தது. இவன் செக் பண்ணிட்டான், இப்போ வந்து எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ அவன் சொல்கிறான், சார் ஓகே நான் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அப்புறமா வந்து இந்த மாதிரி கரண்ட்டு போனதுக்கு சாரி சார், நான் எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்கிறேன், அவர் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிறாரு. ஓகே, நாம் சொல்கிறோம், ஓகே சார் நான் மறுபடியும் ரூமுக்கே போகிறேன், தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோங்க. ஓகே, நம்ம ரூமுக்கு நம்ம இப்போ நடந்து போகலாங்க. ஓகே, ஓகே, வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஐயோ என்னடா ஓய் நான் எப்படி இங்கே வந்தேன்? இங்கே ஏதோ வினோதமாக நடக்குது. ஏய் யார்ரா நீ? ஓகே, மோட்டல் மேனேஜர் ஆமாம். இவன் சொல்கிறான், சார் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே நாளைக்கு காலையில் சரி பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு அப்படிங்கிறான். நாம் வந்து சொல்கிறோம், ஓ அப்படியா தேங்க்யூ சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஹோட்டல் மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, சியூ அரவுண்டா, ஓ அதாவது அப்புறமேல் உங்கள் பார்க்குறேன் சார் அப்படின்னு போயிட்டான் போல். நான் கூட பயந்துட்டேன். ஓகே, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பீஸா பாருங்கள், வாங்கி வச்ச பீஸா அப்படியே இருக்குது, சாப்பிடவே இல்லை இன்னும். ஓகே, ஓகே, இந்த சைட் என்ன நான் பார்க்கவே இல்லையே. ஓகே, இந்த கதவு மூடி இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே, லைட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் நான்? கதவு ஓப்பன் பண்ணுமா? ஓ ஏங்க ஃபோன் அடிக்குதுங்க. ஓகே, ரிசப்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. சார் ரூம் நம்பர் 6ல் இருந்து ஃபோன் பண்ணுறோம், 6 ஃபோன் பண்ணுறோம். உங்ககிட்ட கிச்சன் இருக்குதுல்ல, அங்கே கிச்சனுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிச்சனா? ஓ ரிசப்ஷனில் தானே இருக்கா கிச்சனு? ஓ ஆமாங்க, ரிசப்ஷனில் கிச்சன் இருக்குது, அங்கே வர சொல்கிறாங்க. வெளியே வண்டிங்களாம் போகுது. ஓகேங்க, நம்மளை வந்து இப்போ ரிசப்ஷனுக்கு தான் போக சொல்லியிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. திடீர்னு எதுக்கு ரிசப்ஷன் கூட்டியிருக்கான்னு தெரில. ஏய் யாரா நீ? நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு குண்டா இருக்குது, அந்த குண்டாக்கு மேலே மூஞ்சி இருக்குது. யாரா அவன்? ஏங்க நான் எதர்ச்சியாக தான் வந்தேன் இங்கே, பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமேன்னு. ஏய் 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 ஓகே, இன்வெஸ்டிகேட் தி நோட்டா? ஓ இதுக்கும் உள்ளே போகணுமா? செக் தி நோட். ஓகே, மிஸ்டி நோட் என்ன சொல்லியிருக்கான், மீட் மீ இன் ரூம் நம்பர் 1. ரூம் நம்பர் 1ஆ? ஓகே, இப்போ நம்ம ரூம் நம்பர் 1க்கு போகணுன்னு நினைக்கிறேன், வாங்க போகலாம். ஓடுறா ஓடுறா. இன்னும் மாட்டிக்கிட்டேன், நல்ல வேலை. ஓகே, ரூம் நம்பர் 1க்கு போக சொல்கிறான். 1 இங்கே இருக்குது, 1 ஓகே இதானே 1 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஜம்ஸ்கேர் ஒன்றுடா டே, காசெல்லாம் கட்ட முடியாது. ஓகே ஓகே, சஸ்பீரியஸ் நெய்பராமா, இவங்ககிட்ட போய் பேசணுமாமா?
எனக்கு தெரியும் நீ இங்கே வருவேன்னு. நான் வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல போகிறேன், நீ அதை கேளு அப்படிங்கிறாரு. அப்புறமா உனக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான ப வித்தியாசமானதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்பிள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்புறமா நான் வந்து உனக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன் என்னன்னா, நீ இந்த இடத்த விட்டு கூடிய சீக்கிரமாகவே கிளம்பிரு அப்படிங்கிறான். ஓகே கிளம்பிருன்னு சொல்கிறான். ஓகே நாம் வந்து சொல்கிறோம், சரி அந்த மனுஷன் வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் சொன்ன மாதிரி இங்கே நடக்குது தான் எல்லாமே. இதெல்லாமே உண்மையாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கூடிய சீக்கிரமே நாம் இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க, அதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே மேபி தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்ன சொல்கிறான்னா, அந்த சஸ்பியஸ் நெய்பருக்கு வந்து இது அனுபவம் இருக்கும் போல், அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே டாக் வித் பிஸ்னஸ் மேனா. ஓகே ஏங்க அங்கே மூலையில் நின்றுக்கிட்டு இருந்தாலும் அவன் போலங்க. அவங்ககிட்ட தான் காட்டுது. ஓகே நம்ம சொல்கிறோம், நீங்கள் இந்த இடத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இங்கே இருக்கிற ட்ரபுள், அதாவது இங்கே இருக்கிற கஷ்டங்களை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிய அப்படின்னு நம்ம கேட்குறோம். பிஸ்னஸ்மேன் வந்து ஆமாம், நான் இங்கே முன்னாடியே ஒரு ரொம்ப நாள் முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன். அப்போது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இங்கே நடந்தது அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்புறமா சார் நானும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த இடத்துல நிறையா விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது இல்லாமல் இங்கே இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறான். ஆனால் இவனை பிஸ்னஸ் மேனுங்கிறான். இவனே பார்க்க விசித்திரமாக இருக்கான். இவங்ககிட்ட போய் பேசுகிறான் இவன். ஓகே எப்போ என்ன சொல்லுவானா, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு எதுவும் சொல்கிறான். அப்புறமா நாம் சொல்கிறோம், ஓ சார் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவையா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு நாம் கேட்குறோம். அதுக்கு வந்துட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்ல. நான் வந்து இங்கே ஹோட்டல் ப்ளம்பராக வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹோட்டல் ப்ளம்பர். அதாவது என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஹோட்டலோட ப்ளம்பருக்காக 6 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம வந்துட்டு ஓ வெல் சார், ஓ வெல் சார் அந்த ப்ளம்பர் வந்து வந்துடுவான், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்க நம்ம ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ரூமுக்கு கிளம்ப சொல்லியிருக்காங்க. இதோ இந்த வீடு தாங்க அந்த சிகப்பு சட்டை இருந்தான். இதோ 11வது ஃப்ளோருங்க. 11வது ரூமு. என்னங்க இது, நான் ரூமை சாத்தினாலும் இங்கே வந்து நின்றுக்கிறேன். நான் அங்கேருந்து தான் சாத்தினேன், எப்படி இங்கே வந்துன்னு தெரில. ஓகே ஏதோ சத்தம் வருதுங்க. என்ன ஏதோ தண்ணி கொட்டுற மாதிரி சத்தம் வருது. அதுவும் எங்கேருந்துனா இங்கேருந்து வருதுங்க. இந்த ரூமில் இருந்தால் வருது எனக்கு சத்தம். ஓகே ஓகேங்க அதாவது பைப்பிலேருந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குது. அதான் நம்ம சொல்கிறோம், வாவ் தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குது பரவாயில்ல, இந்த ரூமில் எது தான் ஒழுங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டவல் அண்ட் டேப்பா. ஓ டவல் அண்ட் டேப் இங்கேருந்து இதில் பெட்டு மேலே. ஓகேங்க டவலையும் டேப்பையும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுங்க இங்கே. ஓகே கீழே வந்து கீழே போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேப்பை வச்சு இங்கே சுற்றி டைட் பண்ணுங்க. அது நம்ம பண்ணிவிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஃபைனலி நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்னடா நின்றுக்கிட்டு இருக்க, தூங்குடா. ஓ வாட்ச் டிவியா. ஓகே படம் பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம தூங்க போகிறோங்க. எப்படா நான் இங்கே வரேன் பார்த்தீங்களா, இதே ஒரு விசித்திரமான விஷயம் தான். நான் அங்கே நின்று அமுக்கினா இங்கே வந்து ஸ்பான் ஆகிறேன். ஓகே என்னது சிவில் டேஞ்சர் வார்னிங், வார்னிங் சாரி. ஓகே வாட் வாஸ் தேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னது இது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே நம்ம சொல்கிறோம், நான் நினைக்கிறேன் இது வந்து ஏதோ ப்ராங்காக தான் இருக்கும், நம்மளோட நெய்பர்கிட்ட இருந்து நம்ம வந்து இப்போ தூங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே பெட்டில் வந்து
ஓகே தூங்குறாங்க. ஓகே கண்ணை மூடிட்டான். பிளர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸ்க்ரீனு. மூடிட்டேன். இப்போ தான் மூடுறான். ஏங்க யாரோ கத்துற மாதிரி சத்தம் வந்தது. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீப்பியாக கத்துனாங்க. ஸோ அதுதான் இவனும் சொல்கிறான், என்னது அது அப்படின்னு கேட்குறான். விடடா கண்ணு வர மங்களா தெரியுது, டேய் மூஞ்சி கிஞ்சி கழுவுடா. ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே என்ன நடக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வெளியே போக முடியல என்னால். ஓகே ஏய் யாரா நீ? போலீஸா? ஃப்ரீஸ், அங்கேயே இரு. என்ன சத்தம் வந்தது அப்படின்னு நம்மளே பிடிச்சி கேட்குறான். ஏன்டா நானே அதுக்கு தாண்டா எந்திரிச்சேன். நம்ம சொல்கிறோம், சரி அது வந்து என்னால் வரல, நான் நினைக்கிறேன் இது வந்து வேறு ரூம்லேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போலீஸ்காரன் ஆஹா ஓகே நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்க நம்மளே கூப்பிட்டான். சரி எதுக்குன்னு போய் கேட்போம் வாங்க. டேடி போடா. ஓகே இங்கே பார்த்தீங்களா போலீஸ் வண்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே இன்வெஸ்டிகேட் தி ரூம்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க எவனும் படுத்து கிடக்குறான். நம்ம வந்து சொல்கிறோம், சே ஓ நோ அவனுக்கு அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாரும் அவனை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்புறமா கோ பேக் ட்ரை டு ஸ்டே. ஓகே போலீஸ்காரனை வந்து சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு போ நீ ஸ்டே பண்ண அங்கேயே அப்படிங்கிறாரு. ஓகே ஏங்க அந்த மிஸ்டீரியஸ் நெய்பர் அதான் அந்த நல்லவன், அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சுங்க, அவனை யாரும் கொன்னுட்டாங்கங்க. ஓகே இப்போ நான் என் ரூமுக்கு வந்துட்டேன். ஓகே இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கும் தெரில. ஓகே ஓகேங்க அவன் எப்படி செத்தான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த சகப்பு சட்டை மேலே இருந்தால அவன் தான் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டே இன் யுவர் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ரூம்லேயே இருக்க சொல்லியிருக்காங்கங்க. நம்ம ரூம்லேயே இருப்போம். யாரா நீ? மோட்டல் கெஸ்ட்டு சொல்லியிருக்கான். ஏய் நான் வந்து இந்த மோட்டலில் இருந்து வரேன். வி மேட் இயர்லி டூ யூ ரெமெம்பர் சம் ஜஸ்ட்டு காட் அட்டாக். அதாவது சொல்கிறான், இங்கே ஒருத்தர் செத்து போனார்ல அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நான் அதனால் ரொம்ப ஸ்கேடாக இருக்கேன், அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன் கூட ஸ்டே பண்ணியிருக்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் கூடயா? நம்ம சொல்கிறோம், ஷூர் ஜஸ்ட் டோன்ட் காஸ் எனி ட்ரபிள். நாம் சொல்கிறோம், நீ என் வீட்டில் இருந்துக்கோ, அதாவது என் ரூமில் இருந்துக்கோ, ஆனால் எனக்கு எதுவும் ட்ரபிள் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே இவனை வீட்டுக்குள்ளே வச்சு இவன் நம்மளே போட்டு தள்ளிட்டானா? கேட்ட சொல்கிறானா, நான் வந்து உனக்கு ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன் என்னன்னா, விண்டோஸை வந்து நீ சாத்திடு அப்படின்னு நமக்கு சொல்கிறான். கிராப் வுட் பிளாங்கா? இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த வுட் பிளாங்க் எடுத்து போய் ஜன்னல் எல்லாத்தையும் நீ இது பண்ணிடு அப்படிங்கிறான். அதாவது மூடி வச்சிடணுமாங்கங்க. இது இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வைக்க சொல்கிறேன் அவன். ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஓகே இப்போ நான் வந்து கொஞ்சம் சப்ளைசஸ்லாம் கொண்டு வரேன், நீ இங்கே இரு, நான் வந்து சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சப்ளைசஸ்னால் என்ன கொண்டு போகிறான்னு தெரில, என்ன கொண்டு வர போகிறான்னு தெரில. ஓகேங்க அப்படியே கேம் வந்து அப்படியே பவுஸ் ஆகுது. ஓகே ஆனால் வாங்கி வச்ச பீஸா மட்டும் அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவன் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு பேசிகிட்டே இருந்திருக்கான். லெட்ஸ் கோ அப் ஆன் ஹிம். ஓகே அதாவது இப்போ நம்ம அவன் பின்னாடியே போக போகிறோங்க. ஸோ அங்கே இருக்கிறான் அவன். இன்வெஸ்டிகேட் வாட் ஹேப்பன்டா. ஓகே அவன் ரொம்ப நேரமாக போயிருக்கான், நான் வரல. என்னன்னு பார்த்தா இவன் இங்கே கிடக்குறாங்க, செத்து செத்து கிடக்குறாங்க இவன். ஓகே என்ன சொல்கிறான்னா, மோட்டல் மேனேஜர் வந்து இறந்துருக்காரு அப்படின்னு கேட்குறோம். அப்புறமா ஹோட்டல் மேனேஜர் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா
ஓய், 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 ஓய். ஏங்க நீங்கள் அதை பார்த்தீங்களா? நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு உயிர் வேணும்னா எல்லாரும் ஓடுங்க அப்படிங்கிறோம். ஓகே, ஸ்டந்தி கில்லரா? ஏய், ஏங்க அடிக்கிறாங்க. ஓகே, கால் ஃபார் ஹெல்ப்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு இது ஹெல்ப்புக்கு கால் பண்ணுங்க. இவன் வேற என்னடா பண்ணுறான்? ஓகே, நம்ம இப்போ ஹெல்ப்புக்கு தான் கால் பண்ணணும். இப்போ நம்ம அங்கே தான் ஓடணும்னு நினைக்கிறேங்க. இந்த கேமை மட்டும் நம்ம சாவாமல் இருக்கணும். டெய்லி கால் பண்ணிடுறேன் எப்படியோ. ஓகே, ரேடியோ டவர்லேருந்து நான் கால் பண்ணிட்டேன். ஓகே, சார்ஜ் ஆகிட்டு இருக்குங்க ஃபோனு, ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபாஸ்ட் ஹெல்ப் ஆன் தி ஸ்டாண்ட் போ. ஓகே, சர்வைவ் அன்டில் தி ஹெலிகாப்டர் அரைவா. ஓகேங்க, ஹெலிகாப்டர் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் நம்மளே ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்காங்க. இவன் வேற என்னை ரொம்ப அடிக்கிறாங்க. போச்சு, படுத்துட்டேன், அவ்வளோதான். ஓகே, நீ வந்து மாஸ்டரால் செத்து போயிட்ட, அதனால இது வந்து டெட் எண்டிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கங்க. ஏங்க நானே அவ்வளோ நேரமாக தப்பிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒன்றுமே ஆகல. சரி, ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க. டாட்டா, பை பைங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? மிட் நைட் ஸ்னோ மேனா? ஓகே, இதுக்கெலாம் நான் வரல.